சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற நூற்றாண்டு விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்ப இந்த நூல் குறித்த விவரங்கள். தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளை முடித்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மலரை நீர்வளத்துறை அமைச்சர் பெற்றுக்கொண்டார். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கொண்ட ஒரு குழுவால் தயாரிக்கப்பட்ட சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மலர் இன்றைக்கு வெளியிடப்பட்டது. அதை முதலமைச்சர் வெளியிட மூத்த அமைச்சர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டாங்க. குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் சட்டமன்றத்தின் மூலமாக சமூக முன்னேற்றத்துக்கான ஆற்றிய சாதனைகளையும் மாணவர்களை ஈர்த்த என்ற தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கருத்தரங்கில் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் குறித்த சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 கல்லூரி மற்றும் 3 பள்ளி மாணவியர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் ஆகிய பரிசு தொகைக்கான வங்கி காசோலையும் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வழங்கினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவால் தயாரிக்கப்பட்ட சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற நூற்றாண்டு விழா சிறப்பு மலரை வெளியிட அதை மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்றைக்கு பெற்றுக் கொண்டார். காயத்ரி. அபினேஷ், இப்போ இந்த நிகழ்ச்சியில துரைமுருகன் அமைச்சரை தவிர வேறு யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? சபாநாயகர் இருக்கிறார், உடன் விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் இருக்கிறார். சந்திப்பிற்கு பிறகாகத்தான் இந்த மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றதா? இந்த சந்திப்புல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக புயல் நிவாரண நிதி கொடுப்பதற்காக விசிக சார்பில் கொடுப்பதற்காக அரசுக்கு கொடுப்பதற்காக அவர் வந்திருந்தார். இந்த நிலையில அந்த சந்திப்பிற்கு அடுத்தபடியாக நிகழ்வுல இந்த நிகழ்ச்சி அலுவலில் இருந்தது. அதனால அதையும் இந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மிக முக்கியமான நேரத்தில், அதாவது ஆதவர்ஜுனா அவர் மீது விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த சட்டமன்ற நாயகர் நூற்றாண்டு நாயகர் கலைஞர் என்கிற இந்த சிறப்பு மலர் வெளியிடும் நிகழ்ச்சியில தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஞானதேசிகன், அதே போல பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள்லாம் இந்த குழுல இருந்தாங்க. அதே போல முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு மிக முக்கியமான சந்திப்பாகத்தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சருடைய சந்திப்பு பார்க்கப்படுகிறது. காயத்ரி. அபினேஷ், இது போன்ற ஒரு அரசியல் சூழல்ல இந்த மலர் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் இருக்கிறார். திருமாவளவனுக்கு முதலமைச்சர் ஏதேனும் பரிசை வழங்கினாரா? குறிப்பாக சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்கிற அந்த தலைப்பில் இந்த புத்தகம் வெளியிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சியில அனைவருக்கும் அந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய சிலை என்பது கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அங்க வந்திருக்கக்கூடிய மாணவருக்கும், அதே போல அங்க அந்த குழுவில் இருந்தவர்களுக்கும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சிலை என்பது பரிசாக வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து சரியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படுகிறார். முன்னதாக விசிக தலைவர், அதே போல விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சருடைய சந்திப்புக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதையும் முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். காயத்ரி. அபினேஷ், இப்போ இந்த சந்திப்பிற்கு பிறகு திருமாவளவன் மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இப்போ இந்த புயல் நிவாரணத்தை தாண்டி இந்த சந்திப்புல என்ன முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்குது. சரியாக காலை சுமார் 11 மணி அளவுல வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் தான் முதலமைச்சர் சந்திக்க போவதாகவும் புயல் நிவாரண நிதி கொடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனா அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகுதான்
ஆதவ் அர்ஜுனா மீதான ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல திருமாவளவன் அதை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு அலுவல் ரீதியான ஒரு புயல் நிவாரண நிதி கொடுப்பதற்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக வெறும் குறைந்த நேரமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாங்க. அதனால பெரிய அளவிலான ஒரு டிஸ்கஷன் நடந்ததற்கான வாய்ப்பு குறைவு. இருப்பினும் நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல மீண்டும் இந்த சந்திப்பு தொடர்பாக நிச்சயமாக தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அவர் வெளியே வரவில்லை. வெளியே வந்ததற்கு பிறகு அவர் நேரடியாக செய்தியாளர் சந்திக்கிறாரா அல்லது அவர் புறப்பட்டு செல்கிறாரா அப்படிங்கிறது தெரிய வரும். காயத்ரி, நன்றி அபினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.